அண்மை செய்தி தாவேக சார்பில் மகளிர் தின விழா உற்சாகமாக கொண்டாடப்படுது வருகிறது. கூடுதல் விவரங்களை முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார் வழங்க கேட்கலாம். பிரவீன்குமார் வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நாளை உலக மகளிர் தினம் கொண்டாடப்படுவதையொட்டி தாவேக சார்பில் மகளிர் தின நிகழ்ச்சி விழா நடைபெறும் என்று ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியானது. அதைத் தொடர்ந்து இன்றைய நாளில் அந்த நிகழ்ச்சி தொடங்கி இருக்கின்றது. மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் ஹோட்டலில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கின்றது. கிட்டத்தட்ட 2500 பேர் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதிகமாக பெண்கள் அந்த நிகழ்ச்சியில் இருப்பதையும் பார்க்க முடிகிறது. மிக முக்கியமாக இந்த நிகழ்ச்சியினுடைய மிக முக்கிய சாராம்சம் என்பது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதியின் ஒரு முக்கிய பகுதியாக பார்க்கப்படக்கூடிய பெண்களுக்கான திட்டங்கள் அறிவிப்புகள் குறித்து இதில் வெளியாகும் என்று தமிழக வெற்றி கழகம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. அதற்காகவும் இந்த கூட்டம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாக பார்க்கப்படுகின்றது. என்னென்ன அறிவிப்புகள் வெளியாக போகிறது, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதியின் மிகவும் முக்கியமான ஒரு பகுதியாக பார்க்கப்படக்கூடிய பெண்களுக்கான அறிவிப்புகள் என்னென்ன வெளியாகும், பெண்களுடைய தற்போதைய தேவை என்னென்ன என்பதை தமிழக வெற்றி கழகம் எப்படி மதிப்பிட்டு வைத்திருக்கிறார்கள் உள்ளிட்ட பல எதிர்பார்ப்புகள் ஏற்படுத்தியிருக்கிறது. அதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் காலை அவருடைய இல்லத்திலிருந்து புறப்பட்டு நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் நிகழ்ச்சி தொடங்கி அதில் முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் பேசுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது நிகழ்ச்சியில் உரையாற்றக்கூடிய விஜய் அந்த திட்டங்கள் என்னென்ன, பெண்களுக்கான திட்டங்கள் என்னென்ன என்பது குறித்து அறிவிக்க இருக்கின்றார். மாமல்லபுரத்தில் அதற்கான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 2500 பேர் கலந்து கொள்ளக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஏற்கனவே பல கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிக்கப்பட்டது. குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் இதில் கலந்து கொள்ள இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு QR குறியுடன் கூடிய நுழைவு அனுமதி சீட்டு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதே போன்று QR குறியுடன் கூடிய நுழைவு அனுமதி சீட்டு வழங்கப்பட்டு அதை வைத்திருப்பவர்கள் மட்டுமே உள்ளே செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள். அது இல்லாதவர்களுக்கு அனுமதி இல்லை என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் 2500 பேர் அந்த QR குறியுடன் கூடிய அனுமதி நுழைவு சீட்டு வழங்கப்பட்டு அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே கூறியது போல இதில் அதிகமாக பெண்கள் இருப்பதையும் பார்க்க முடிகின்றது. அனுமதி சீட்டு இல்லாதவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என்று ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதனால் நிகழ்ச்சி தொலைக்காட்சி மூலமாக பார்க்க வேண்டும், அனுமதி சீட்டு இல்லாதவர்கள் வர வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டது. QR குறியீடு அனுமதி சீட்டு பெற்றிருப்பவர்கள் மட்டுமே பங்கேற்று முழு ஒத்துழைப்பு தருமாறு ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் தரப்பில் வெளியான அறிக்கையின் போதே தெரிவிக்கப்பட்டது. அதில் மிக முக்கியமாக இந்த கூட்டத்தில் மிக முக்கிய சாராம்சமாக பார்க்கப்படக்கூடியது, நாளைய தினம் அனைத்து மாவட்டங்களிலும் மகளிர் தின விழா கொண்டாடப்படும். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நாளைய தினம் அனைத்து மாவட்டங்களிலும் மகளிர் தின விழா கொண்டாடப்படும் என்றும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. அதற்கு முன்னதாகவே தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் பெண்களுக்கான தேர்தல் வாக்குறுதிகள் என்ன என்பதுதான் மிக முக்கிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த எதிர்பார்ப்புக்கான விடை இன்று தெரிந்துவிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் உரையாற்றும் போது பெண்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தேர்தல் வாக்குறுதிகள் என்னென்ன திட்டங்கள், நாங்கள் தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன திட்டங்கள் பெண்களுக்காக கொண்டு வரப்படும், என்னென்ன அறிவிப்புகள் இருக்கும் என்பதை விஜய் அறிவிக்க இருக்கிறார். இது தேர்தல் வாக்குறுதி ஒரு முக்கிய பகுதியாக பார்க்கப்படுகின்றது. அதனால் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. அதிகமான பெண்கள் கலந்து கொண்டிருப்பதையும் அவர்கள் ஆர்வமாக இருப்பதையும் பார்க்க முடிகிறது. தற்போதைய சூழ்நிலையில் தொடர்ச்சியாக விஜய் பொறுத்தவரையில் ஏற்கனவே கடைசியாக தஞ்சாவூரில் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. அந்த தஞ்சாவூரில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு கூட்டத்தின் போது கூட அவர் அப்போது தஞ்சையில் விவசாயிகள் சார்ந்து பல்வேறு விடயங்கள் குறித்து பேசியிருந்தார். ஒவ்வொரு மாவட்ட வாரியாக செல்லும் போது அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகள் குறித்து தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வரப்படும் உள்ளிட்டவை எல்லாம் ஒரு மேலோட்டமாக தெரிவித்து வருகிறார். குறிப்பாக சமீபத்திய கூட்டங்கள் பார்த்தோம் என்றால் தேர்தல் வாக்குறுதிகளை அதன் முன்னோட்டமாக சில அறிவிப்புகளும் வெளியாகி வருகின்றன. அதை சார்ந்து அவர் இன்றைய நாளில் பெண்களுக்கான வாக்குறுதிகள் திட்டங்கள் என்ன என்பது அறிவிக்கப்படும் என்று அறிவித்திருப்பதன் மூலமாக பெண்களுக்கான தேவைகள் என்ன என்பதை தமிழக வெற்றி கழகம் எந்த அளவுக்கு மதிப்பிட்டு வைத்திருக்கிறார்கள், அவருடைய திட்டங்கள் என்னவாக இருக்க போகின்றது, கல்வியில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையிலும் அதே போன்று பொருளாதாரம், சமூகம் உள்ளிட்ட வேலைவாய்ப்பு உள்ளிட்ட அனைத்திலும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையிலும் என்னென்ன அறிவிப்புகள் வெளியாக போகிறது என்ற எதிர்பார்ப்பை தான் ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பேசும்போது மாவட்ட ஆட்சியர் ஆகட்டும், அதே போன்று மாவட்ட SP ஆகட்டும், அது பெண்களுக்கு சம உரிமை, சமமாக பெண்களுடைய பங்களிப்பு இருக்கும் பொருட்டு அதுக்கேற்ற வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் கூட தொடர்ந்து பேசி வந்தார். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது
கல்வி, வேலை வாய்ப்பு உள்ளிட்டவர்கள் பெண்களுக்கு முக்கியத்துவம் முன்னுரிமை கொடுக்கும் வகையில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் என்னென்ன அறிவிப்புகள் இடம்பெறப் போகின்றது என்ற எதிர்பார்ப்பு தான் ஏற்படுத்தியிருக்கிறது. வழக்கமாக தமிழக வெற்றி கழகத்தின் தரப்பில் நடத்தக்கூடிய மக்கள் சந்திப்பு கூட்டம் என்பது ஒருபுறம் இருந்தாலும் கூட மறுபுறம் அரசியல் ரீதியாக இது அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லக்கூடிய வகையில் தமிழக வெற்றி கழகத்துக்கு பார்க்கப்படுகிறது. ஒரு கட்சியினுடைய மிக முக்கியமான சாராம்சம் என்பது தேர்தல் நேரத்தில் அந்த கட்சி வெளியிடப்படக்கூடிய தேர்தல் அறிக்கை தான் மிக முக்கிய சாராம்சமாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாமே தேர்தல் வாக்குறுதிகள், தேர்தல் அறிவிப்புகள் என்ன என்பது தொடர்பாக மிக தீவிரமாக குழு அமைக்கப்பட்டு ஆய்வு செய்து வரக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழகமும் தொடர்ந்து கடந்த பல நாட்களாகவே தேர்தல் அறிக்கை தொடர்பாக என்னென்ன அறிவிப்புகள் இடம்பெற வேண்டும் என்பது தொடர்பாக குழு அமைக்கப்பட்டு அது தயாரிக்கக்கூடிய பணி மேற்கொண்டு வருகிறார்கள். அதில் மிக முக்கியமாக பெண்களுக்கான அறிவிப்புகள் அதிகமாக இருக்கும் என்று ஏற்கனவே அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு அரசியல் கட்சியின் தேர்தலுக்காக வெளியிடப்படக்கூடிய தேர்தல் வாக்குறுதி என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த மகளிர் தின கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பெண்களுக்கான வாக்குறுதிகளாக தமிழக வெற்றி கழகம் எதை அறிவிக்கப் போகிறார்கள் என்பதும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அதற்கான என்னென்ன அறிவிப்புகள் இடம்பெறப் போகின்றன என்ற விடைகள் இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு தெரிய வருகின்றது.